ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற இன்ஃபர்மேஷன் ரொம்பவுமே பவர்ஃபுல். இன்றைக்கி விஷ்ணுபதி புண்ணிய காலம். வருஷத்தில் 4 வாட்டி மட்டுமே வரும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் கரெக்டாக அந்த நாள் அன்னைக்கு நம்ம எந்த விஷயத்தை நினச்சி அதுக்கான முயற்சிகள் எடுத்து வச்சாலும் கண்டிப்பாக அது நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. வருஷத்தில் 4 வாட்டி வர அந்த முக்கியமான நாட்கள் என்னென்னங்கிறது ஆல்ரெடி வீடியோவில் கூட ஒரு வாட்டி உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அதாவது வைகாசி, ஆவணி, கார்த்திகை, மாசி இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் இந்த மாதத்தில் ஒரு வாட்டி வரும். அதுவும் இந்த வாட்டி வந்திருக்க விஷ்ணுபதி புண்ணிய காலம் பல வருடங்களுக்கு ஒரு முறை வர அபூர்வமான விஷ்ணுபதி புண்ணிய காலமாக அமைஞ்சிருக்கு. அதாவது நார்மலாக இருக்கிற பவரை காட்டும் பல மடங்கு பவர் கூடியிருக்கு. இந்த நாளில் நம்ம சொல்கிற விஷயத்த கரெக்டாக பண்ணுங்கள். சிம்பிளாக செய்ய வேண்டிய விஷயந்தான். ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான். அதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணாலே போதும். இன்றைக்கி நாளில் உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். நீங்கள் எதை நினச்சி கேட்டிங்கனாலும் அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. அதுக்கு முன்னாடி இது நவமூலிகை ஆகிறதுக்கான அப்டேட்டுங்க. வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா 20ஆம் தேதி வருது. 19ஆம் தேதியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்கறதுக்கான டைமிங்ஸ் முடியுது. இன்னும் ஒரு 4 நாள் தான் டைம் இருக்குது. இந்த 4 டேஸ்க்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும். தொடர்ந்து 5 இயர்ஸாக நம்ம சேனல் பார்த்துட்டே இருக்கிறவங்களுக்கு நவமூலிகை யாகம்னா என்ன, இதுக்கு எப்படி பேர் கொடுக்கணும், இதுக்கு என்ன ப்ரொசீஜர், இது எல்லாமே நல்லாவே தெரியும். சப்போஸ் இந்த வீடியோவை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, எனக்கு இதை பற்றிலாம் எதுவுமே தெரியாது, இது என்னன்னு நான் தெரிஞ்சுக்கணும், இதை பற்றி எனக்கும் பேர் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பரில் நவமூலிகை நீங்கள் டைப் பண்ணி அனுப்பிவிட்டாலே போதும். இதை பற்றின தெளிவான இன்ஃபர்மேஷன் என்னங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இது என்ன ஏதுங்கிறது தெரிஞ்சுக்கோங்க, புரிஞ்சுக்கோங்க. தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். ஒரே பஞ்சமியில் ரிசல்ட்டு காமிக்கக்கூடிய பவர் இந்த நவமூலிகைக்கு இருக்குது. 5 வருஷமாக ஃபாலோ பண்ணுறவங்க அத்தனை பேத்துக்கும் தெரியும். ஆனால் அதை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட்டு இது என்னென்னு தெரிஞ்சுட்டு தேவைப்படும் பட்சத்தில் உங்கள் பெயர்கள் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி ஒரு சிஸ்டர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க தகவல் பல வருடங்களுக்கு ஒரு முறை வர ஒரு அபூர்வமான ஒரு நாளில் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்க. மறக்காமல் மிஸ் பண்ணாமல் அதை பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பஞ்சமிக்கு ஹெல்த் இஷ்யூன்னு நான் உங்களுடைய யாகத்தை கொடுத்துருந்தேன். ரொம்ப வருஷமாக நான் எண்டோஸ்கோப் பண்ணி பார்க்கணும்னு ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே எனக்கு அந்த இஷ்யூ இருந்துகிட்டே இருந்தது. எனக்கு அந்த நவமூலிகைக்கு பணம் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நான் அந்த எண்டோஸ்கோப்புக்கே போனேன். போய் பார்த்துட்டு எந்த பிரச்சனையும் இல்லை, சில பிளட்டு குறைவாக இருக்குது, அதனால தான் இந்த ப்ராப்ளம் வருதுன்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. நான் இது எவ்வளோ நாளாக நான் பண்ணணும்னு இதை பார்க்காம இதுக்கு பயந்துக்கிட்டு நான் ஹோமியோபதி, அலோபதி, இந்த பதி அந்த பதின்னு எல்லா பத்திக்கும் போனேன். ஆனால் எனக்கு எதுவுமே க்யூர் ஆகவே இல்லை. இப்போ இந்த தெரப்பி இந்த இதுக்கு எண்டோஸ்கோப் பண்ணுறதுக்கு எனக்கு பல வருஷம் ஆயிடுச்சு. தட்டி போய் இப்போ இந்த ஹெல்த் இஷ்யூன்னு கொடுத்தோடனே நான் போய் பண்ணிட்டு எனக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருச்சு. ரொம்ப நன்றி. நன்றி சகோதரி. எனக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பல வருஷங்களாக பல மாதங்களாக நடக்காத பல விஷயங்கள் கூட நவமூலிகைக்கு கொடுத்து பல பேத்துக்கு சக்ஸஸ் ஆகிட்டுருக்கு. வராகி அன்னைக்கு நன்றிகளை சொல்லுங்கள். வராகமுத்தி சித்தரையாக்கு நன்றிகளை சொல்லுங்கம்மா. அது போதும். மரகத நிலவழி சக்கரத்துக்கு போன வாட்டி வாங்கினவங்க கூட அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு, அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு, அவங்களுக்கு கூட நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அவங்களும் வேணும்னு சொல்கிறாங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு நம்பிக்கையோட மறுபடியும் கூட பெயர் கொடுத்துருக்கீங்க. மெயினான ரீசனே வராகமுத்தி சித்தரையா அவங்க தொட்டு கொடுக்கறது, நம்ம சித்தரையா கையிலேருந்து வர்றது. இன்னொன்று வராகி அன்னை அந்த நாகரூபத்தில் தொட்டு கொடுக்கறது. இந்த விஷயத்துக்காக வேண்டி அவங்க என் வீட்டில் இருந்தால் நல்லது நடக்கும்னு நான் நம்புறேன்னு சொல்லி பல பேர் வாங்கியிருக்கீங்க. அதுக்கு தகுந்த மாதிரியே நிறைய விஷயங்களும் நடந்துகிட்ருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் வராகி அன்னை தான். மரகத நிலவழி சக்கரத்தோட ப்ளேலிஸ்ட் நம்ம வீடியோவில் இருக்குது. ப்ளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் போய் பார்த்து அது என்னங்கிறது தெரிஞ்சுட்டு தேவைப்படுச்சுன்னா நீங்கள் அதுக்கும் பெயர்கள் கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் விஷ்ணுபதி புண்ணிய காலம். நான் சொன்ன மாதிரி இந்த நாள் பல வருடங்களுக்கு ஒரு முறை வந்திருக்கு. நார்மலாக வருஷத்தில் 4 வாட்டி வரும். ஆனால் இன்றைக்கி நாள் அப்படி இல்லை. ஒரு 20 வருஷம் 25 வருஷத்துக்கு அப்புறம் வர ஒரு அபூர்வமான நாட்களாக சொல்கிறாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த நாளில் நம்ம எதை நினச்சி கேட்டாலும் விஷ்ணு பகவானோட அருள் பரிபூர்ணமாக நமக்கு கிடைக்குமா. நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் தகவலெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்னொரு விஷயம் என்னென்னா, கணவன் மனைவி பிரச்சனையால் பிரிஞ்சிருக்கவங்க, குடும்பத்துக்குள்ளே அதிகப்படியான சண்டை சச்சரவுனால் அவதிப்பட்டுருக்கவங்க, வழக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை, நோய்வாய்கள் அவதிப்பட்டுருக்கவங்க, இந்த மாதிரி பல வகையான பிரச்சனைகள் இருக்கவங்க கூட இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் மனசார விஷ்ணு பகவானை நினச்சி பிரார்த்தனை பண்ணால் அது எந்த விஷயமா இருந்தாலும் சரியாயிடும். அந்த விஷயம் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும் அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த நாளில் பார்த்திங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நம்ம மட்டும் வழிபாடு பண்ணுறது இல்லைங்க. வாயிலா ஜீவன்கள் ஆரம்பித்து, சித்தர்கள் ஆரம்பித்து, தேவர்கள் ஆரம்பித்து, தெய்வங்களே இந்த நாளை கொண்டாடுமா. அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நாளாக தான் விஷ்ணுபதி புண்ணிய காலம் கொண்டாடிட்டுருக்காங்க. நிறைய பேத்துக்கு இதெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த நாள் வரும்போது அதை பயன்படுத்திக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
இன்றைக்கி நாளில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மந்திரத்தை பார்த்து வச்சுக்கோங்க. இது மந்திரம் இல்லை, ஒரே ஒரு வார்த்தை. இது வந்து நமக்கு சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சக்ஸஸ் வார்த்தைன்னு சொல்லலாம். இந்த வார்த்தையை எப்படி சொல்லணுங்கிறது சொல்கிறேன். ஸ்ரீம் ஹாராத் வரக். சரிங்களா? இந்த வார்த்தையை நீங்கள் விஷ்ணு கோவில் இருக்க கொடிமரம், உங்கள் வீட்டு பக்கத்தில் பெருமாள் கோயில் விஷ்ணு கோவில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த கோவிலுக்கு இன்றைக்கி நாள் முடியறக்குள்ளே போங்க. போயிட்டு மனசார உங்கள் பிரார்த்தனை என்னவோ இன்றைக்கி நாள் அவர் பாதத்தில் வைங்க. தெய்வமே இந்த விஷயத்தை வந்து எனக்கு செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி மனசார வேண்டிட்டு இந்த கொடி மரத்தை 27 முறை சுற்றி வரணும். நார்மலாக விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, கொடி மரத்தை வந்து உண்மையாக கும்பிடணும். அந்த கொடி மரத்துக்கு கீழே நின்று கும்பிட்றது தான் பவரே காமிக்குமா. அந்த அளவுக்கு ஒரு பவர் வந்துட்டு விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் அந்த கொடி மரத்துக்கு வந்து இருக்குன்னு சொல்லுவாங்க. நார்மலாகவே பெரிய பெரிய கோவில்கள்லாம் போட அந்த கொடி மரத்துக்கு கீழே நின்று கும்பிடும்போது அதோட வைப்ரேஷன் அந்த விஷயத்தை நடக்க வைக்குன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு ஒரு வேண்டுதல் இருந்துச்சுன்னா கொடி மரத்துக்கு கீழே நின்று கேளுங்கன்னு சொல்லுவாங்க. விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் கூட அப்படிதாங்க. விஷ்ணு கோவிலுக்கு போனீங்கன்னா, பெருமாள் கோவிலுக்கு போனீங்கன்னா, அந்த கொடி மரத்துக்கு கீழே நின்று உங்கள் வேண்டுதலை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி கொடி மரத்துக்கு கீழே நின்று உங்கள் வேண்டுதலை சொல்லிவிட்டு அந்த கொடி மரத்தை 27 முறை சுற்றி வரணும். இப்படி கொடி மரத்தை சுற்றும் போதே அந்த கோவிலுக்கு போகும்போது வெள்ளை நிற பூக்களை வந்து எடுத்துகிட்டு போங்க. வெள்ளை நிற பூக்கள்ன்றது மல்லிகைப்பூ, அந்த மாதிரி பூவை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். வெள்ளை நிற பூவை எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுக்கு அந்த விஷயம் சொன்னால அது என்ன வேணுங்கிறத வேண்டிட்டு ஒரு முறை நீங்கள் சுற்றி வரும்போதும் அந்த கொடி மரத்துக்கு கீழே ஒரு பூவை அங்கே வச்சுட்டு போகணும். ஒரு பூவை அந்த கீழே அப்படியே போட்டுட்டு போகணும். இது எண்ணிக்கைக்காக வேண்டி நம்ம போடுறது. இந்த வெள்ளை பூங்கிறது நமக்கு வெற்றியை கொடுக்கக்கூடியது. விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இந்த வெள்ளை நிற பூவை பயன்படுத்தி நான் சொன்ன அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தும் போது ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்காமல் இருக்குது, மனசில் சங்கடத்தோடு இருக்கீங்கன்னா, நீங்கள் அந்த கோவிலேருந்து வெளியே போகும்போதே அந்த சங்கடங்கள் உங்கள் மனசுலேருந்து அடியோடு சரி ஆகிடும். நிறைய பேர்த்துக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் அவங்க அந்த கோவிலை வலம் வந்து அந்த பூஜையை முடிக்கிறதுக்குள்ளவே, கோவிலேருந்து வெளியே போகிறதுக்குள்ளவே அவங்களுக்கு அந்த குட் நியூஸ் அப்படிங்கிறது கிடச்சிருது. அவங்க கேட்குறதுக்கு உண்டான ஒரு விடைங்கிறது சந்தோஷமான ஒரு விஷயமா அவங்க காதில் கேட்டு தான் திரும்பி போயிருக்காங்க. இப்படி பல வகையான இன்ஃபர்மேஷன் நம்மளோட சித்தர்கள் குறிப்பில் சொல்லியிருக்காங்க. அதனால தான் இன்றைய நாளை சித்தர்களும் தேவர்களும் தேவாதி தேவர்களும் தெய்வங்களும் கூட கும்பிட்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த ஒரே ஒரு வார்த்தை வெள்ளை நிறப்பூ ஒரு 27 முறை இந்த சுற்று, இதை மட்டும் கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு நீங்கள் பண்ணுங்கள். ஒரு முறை சுற்றி வரும்போதும் ஒரு பூ போடணும். 27 முறை சுற்றி வந்துட்டு 27 பூவையும் அங்கே போட்டுருங்க. அவ்வளோதான் முடிஞ்சுது. இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே வரணும். சரிங்களா? இந்த வார்த்தையை மனசார சொல்லிகிட்டே அந்த கொடி மரத்தை சுற்றி வரணும். இப்படி செய்யும் போது அந்த எந்த விஷயமா இருந்தாலும் நிறைவேறிடுங்க. அவசியம் இன்றைக்கு நாளில் இதை செய்யுங்க. இப்போ டவுட் என்ன வரும்னா, விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் மட்டும்தான் இந்த வழிபாடை பண்ணணுமா, மற்ற நாட்களில் விஷ்ணு கோவிலில் போய் செய்யக்கூடாதுன்னா தாராளமாக நீங்கள் செய்யலாம். பட் ஒரு நாளுக்குன்னு ஒரு சிறப்பு அப்படிங்கிறது இருக்கு இல்லையா? வருஷத்தில் 365 நாள் நமக்கு தீபாவளி வரதில்லை, வருஷத்தில் ஒரு வாட்டி தானே வருது. அதனால தான் அன்றைக்கு நாளில் நம்ம குபேர பூஜை கூட நம்ம பண்ணுறோம். அதே போல் தான் ஒரு சில நாட்கள் ஒரு சில நேரம் மட்டும்தான் நமக்கு வரும். அந்த நேரத்தை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா வெற்றிங்கிறது உடனே கிடைக்கும் அப்படிங்கிறது தான் சித்தர்களோட வாக்காக இருக்குது. அதனால் இன்றைக்கி நாளை அவசியம் வந்து நீங்கள் செய்யுங்க. நிறைய விசேஷம் இதில் இருக்குது. இதுக்கு வந்து ரூல்ஸ் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இது நம்ம கோவிலுக்கு போய் கொடிமரத்தடியில் நின்று சொல்லும் போது தான் பவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் கோவிலுக்கு போகிறோன்னா ரூல்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஐ திங்க் நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் பல இன்ஃபர்மேஷன் சொல்கிறதுக்கு நான் காத்துட்டே இருக்கேன். உங்கள் அன்பு தோழி ராஜி. தேங்க்யூ ஸோ மச்.